நாம் இந்த மாலை ஆராதனையில் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தை கடந்த வருஷத்தில் பார்த்து முடித்தோம். இந்த வருஷத்தில் நம்ம கர்த்தருடைய கிருபையினால் நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் வந்திருக்கிறோம். முதல் வசனத்திலிருந்து படிக்கலாம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம இந்த இடத்துல என் மகன் என்ற வார்த்தை குறித்து ஒரு வாரம் பேசணும். ஆண்டவர் நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே இருக்க வேண்டிய ஒரு கான்ஷியஸ் உணர்வு, நான் அவருடைய பிள்ளைன்ட்டு இருக்கும். உலக பிரகாரமாக ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிற ஒரு பிள்ளைங்களுக்கு எப்பவுமே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட இருக்காது, இவர் தான் எங்கள் அப்பாவா இவங்க தான் எங்கள் அம்மாவா அப்படின்னு எந்த பிள்ளைங்க சந்தேகம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த கான்ஷியஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுபோல தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு எந்த கான்ஷியஸ் இருக்கணும்னா, நாம் பிள்ளைகள் அப்படின்ற உணர்வு ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே கூட பேசியிருக்கிறேன். உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது? சின்னா சன்னா? நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது? சின்னா இருக்குதா சன்னா இருக்குதா? ஆண்டுடைய பிள்ளைகளுடைய உணர்வுகள், நிறைய ஆண்டுடைய பிள்ளைகளுடைய உணர்வுகள் தங்களை சன் என்று சன்னுனா பிள்ளைகள், மகன் மகள் பிள்ளை, சன்ன்றது. சின்னுன்றது பாவி. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்ன உணர்வு அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தாங்கள் பிள்ளைகள்ன்ற உணர்வை விட பாவிகள்ன்ற உணர்வு தான் அதிகமாக இருக்குது. அதாவது பழைய ஏற்பாடு அதுக்கு வசனம் இருக்குது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இப்போது பழைய ஏற்பாட்டு வசனங்கள், நிறைய வசனங்களை கோட் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்கே என்ன பண்ணணும்னா, இயேசு என்கிற ஒரு ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் இருக்குத நம்ம எடுத்து அதை யாருன்னா பேசுனாங்கன்னா, அதை நம்ம இதை செய்யணும், நீ பழைய ஏற்பாட்டில் இருக்குது, நீ இயேசு ஏற்றுக்கினா கூட இதை செய்யணும்னு சொல்லும் போது நம்ம அதை என்ன பண்ணணும்னா, இயேசு என்கிற ஒரு ஃபில்டருக்குள்ளே போடணும். நிறைய சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் ஒரு ஃபில்டரில் வடிகட்டும் போது தான் அதில் எவ்வளோ தூசி தும்பு அழுக்கெல்லாம் இருக்குதுன்றது எப்போ தெரியும்? ஃபில்டரில் தெரியும். கீழே வருது பார்த்திங்கன்னா நல்லா பியூராக வரும். அப்படி தான் பழைய ஏற்பாட்டில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அப்படின்னு சொல்கிறத வச்சு நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்குது நான் கேட்டுக்கிறேன். நீ நல்லா இருக்க மாட்ட. அதே மாதிரி ரெண்டும் பாருங்கள், கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு இருக்கும். புதிய ஏற்பாட்டில் நமக்குள் பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது அப்படின்ட்டு வருது. அப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மொட்டையாக எடுக்கக்கூடாது. எப்பவுமே வசனங்கள் எல்லாம் மொட்டையாக எடுக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டு வசனத்தை எடுத்துன்னு இயேசுக்குள்ளே போட்டு வெளியில் எடுக்கணும். எடுக்கும்போது பழைய ஏற்பாட்டில் அந்த வசனம் சொல்லப்படும் போது இயேசு பாவத்தை இந்த உலகத்தில் சுமந்து தீர்க்கவில்லை. நல்லா கவனிங்க. அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த வசனங்கள்லாம் பேசப்படும் போது இயேசு என்ன பண்ணல, மனுஷனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கப்படவில்லை. அப்போது அவன் மனுஷனுடைய பாவத்தை அவன் என்ன பண்ணி ஆகணும்னா, அப்பப்போ என்ன பண்ணின்னு இருக்கணும்? அறிக்கை பண்ணிக்கினே இருக்கணும். அவன் என்கிட்ட எந்த பாவம் இல்லை, நான் பர்ஃபெக்ட்லாம் சொல்லவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள் பார்த்திங்கன்னா, அவன் அப்படிப்பட்ட பாவியாக இருந்தான். ஆனால் அவன் தன் பாவங்களை மறைத்து தாங்கள் பெரிய நீதிமான்களாக காண்பித்து வாழ்ந்தாங்க. இயேசு கூட ஒரு ஜெபத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின பரிசேயன் ஜெபம் பண்ணும்படி போனான் சொன்னாங்களா? சொல்லிங்களா? 2 பேர் ஜெபம் பண்ணும்படி போனாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே என்ன சொல்கிறாரு, அந்த பரிசேயரை குறித்து சொல்லும் போது தங்களை நீதிமான்கள் என்று நம்பி. அப்போ அவனுடைய மனசுலலாம் என்ன இருக்குதுன்னா,
நான் வந்து பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் ரொம்ப நீதியாக இருக்கிறேன், நான் ரொம்ப உத்தமன், நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் அவனுக்கு இருக்குது. ஆனால் அவனுடைய பாவம் முற்றிலுமாக அவனை விட்டு கழுவப்பட்டு அகற்றப்படவில்லை. ஒரு மனுஷனுடைய பாவத்தை முற்றிலுமாக கழுவி பரிபூர்ணமாக அகற்றி அவனுக்கு பெரிய விடுதலை கொடுக்கறதே யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய ரத்தம் தான். அதை தவிர வேற எதுவுமே ஒரு மனுஷனுடைய பாவத்தை பரிபூர்ணமாக கழுவி அந்த மனுஷனுடைய ஆத்துமா பாவத்திலிருந்து என்ன பண்ண முடியாது, விடுதலை ஆக்கவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட விடுதலை ஆக்க முடியாத காலத்தில் வாழ்ந்த இந்த பரிசேயர்கள் பார்த்தீங்கன்னா என்ன நம்பின்னு இருக்கிறாங்கன்னா தங்களை நீதிமான்கள் என்று நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் வாழ்ந்திருந்த ஒருத்தன் தான் ஒரு ஐஸ்வர்யவான். அப்படிப்பட்ட மனநிலையில் எப்படி இந்த பரிசேயர்கள் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி வாழ்ந்தாங்களோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தவன் தான் ஒரு ஐஸ்வர்யவான். இயேசுகிட்ட வந்து துக்கமாய் திரும்பி போனவன் ஒரே ஆள் அவன் தான். இயேசுகிட்ட வந்து துக்கமாக வந்தவங்களாம் சந்தோஷமாக திரும்பி போனாங்க. ஆனால் இவன் சந்தோஷமாக வந்து துக்கமாக திரும்பி போனான். ஏன்னா இவன் தன்னை நீதிமான் என்று நம்பி வாழ்கிற பரிசேய கூட்டத்தை போல மனநிலையை உடையவனாக மாறிட்டு இருந்தான். அதனால் இயேசுகிட்ட வந்து அவன் சொல்லும் போது இயேசு யாருக்கும் சொல்லாத ஒரு காரியத்தை சொன்னார். உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை நீ என்ன பண்ணு, பின்பற்றி வா அப்படின்னாரு. அவனால் அதை செய்ய முடியல. ஏன் இயேசு அதை சொன்னார் அப்படின்னா அவன் தன்னை பெரிய உத்தமன், நீதிமான், நான் பூரணமானவன், என்னை போல பரிசுத்தமுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று அவன் தன்னைத்தானே எப்படி நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னா அப்படி நம்பி வாழ்ந்துன்னு இருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் இவன் எவ்வளோதான் நல்ல செயல்கள் செய்தாலும் இவனுடைய ஆத்துமாவில் ஒருவேளை கர்ம பாவம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அவன் சின்னதுலேருந்து நல்லவனாக வாழ்ந்து சின்ன தவறு கூட செய்யாமல் வாழ்ந்து இருக்கலாம். அதனால் அவங்களுடைய ஆத்துமாவில் கர்ம பாவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஜென்ம பாவம்னு ஒன்று இருக்குது. அதை தான் தாவீது சொல்கிறாரு, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். நான் கர்ப்பம் தரிக்கும் போது எப்படி தான் உருவானேன், நான் என் தாயின் கருவிலே கர்ப்பத்திலே பாவத்தில் உற்பத்தியானன்னு சொல்கிறாரு. அப்போது இதுதான் சத்தியம். அப்போ அந்த ஐஸ்வர்யவனை பாருங்கள், அவன் என்ன நினைக்கிறான்னா நான் நீதிமான், நான் உத்தமன், நான் நல்லவன், நான் ரொம்ப யோகியன், எனக்கு வந்து என்கிட்ட எந்த பாவமும் கிடையாது, என்கிட்ட எந்த தவறும் கிடையாது, நான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்குள்ள எந்த பாவமும் கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலையில் வாழ்ந்துன்னு இருக்கிறான். இப்போ இவனுக்கு இயேசு பார்க்கும்போது அவன் பார்வையில் பார்த்தா அவன் ஓகே, அவன் பார்க்குற மாதிரியே மனுஷங்க பார்வையில் மற்ற மனுஷங்களை பார்த்தா அவன் ஓகே. என்ன சொல்லுவாங்க, சார் ரொம்ப நல்லவன் சார், ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சார், என்னன்னா அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க, இந்த ஆள் வந்து என்ன பண்ண மாட்டார், எந்த தவறும் பண்ண மாட்டார், யாருக்கிட்டையும் கோபமாக பேச மாட்டார், யாரையும் திட்ட மாட்டார், யார் பொருளையும் ஏமாற்ற மாட்டார் சார், ரொம்ப நீதியாக நியாயமாக நேர்மையாக நடந்துப்பார் சார், நல்ல மனுஷன் சார், முடிஞ்ச அளவு உதவி செய்வார் சார் அப்படின்னு அவரை பற்றி எல்லாரும் நல்லவன், நீதிமான், உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி கொடுத்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய பார்வையில் அவன் ஜென்ம பாவத்தில் இருக்கிறான். அவனுக்கு ரட்சிப்பு தேவை. அவனுக்கு என்ன தேவை, ரட்சிப்பு தேவை. அதுக்கு தான் ஒரு பணக்காரங்கிட்ட போயிட்டு நம்ம இயேசுவை பற்றி சொல்லும் போது எப்பவுமே ஏழைங்களுக்கே சுவிசேஷம் சொல்லக்கூடாது. நம்ம கிறிஸ்துவங்கிட்ட இருக்க பெரிய டிராபேக் என்னென்னா ஏழைங்களுக்கே சுவிசேஷம் சொல்லி 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 நம்ம மனசில் என்ன பதிஞ்சிச்சு, மற்றவங்க மனசில் என்ன பதிஞ்சிச்சுன்னா ஏழைகள், தரித்திரமும் உள்ளவங்க, ரொம்ப அடித்தட்டில் வாழ்கிற மக்கள் தான் நிறைய தவறு செய்வாங்க, நிறைய பாவம் செய்வாங்க. அவங்களுக்கு தான் என்ன தேவை, பாவ மன்னிப்பு தேவை. அந்த பாவ மன்னிப்பு தர கடவுள் யார் தேவை, அவங்களுக்கு தான் இயேசு தேவை. இப்படி நிறைய பணக்காரன் என்ன நினைக்கிறான்னா இந்த பணக்கார மாதிரியே நினச்சிருக்கிறானுங்க, நான் வந்து ரொம்ப யோகியன். ஆனால் வந்து ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனும் விசாரித்து அவங்ககிட்ட இருக்கிற குறைங்களெல்லாம் வெளியே எடுத்துன்னு வந்து சொல்லும்பொழுது எந்த மனுஷனும் ஆண்டவருக்கு முன்னாடி நின்று நான் யோகியன் பெருமை பாராட்ட முடியாது, அவன் செயலில் கூட பாராட்ட முடியாது. ஏன்னா தேவன் வந்து மனுஷனுடைய செயல்களை மாத்திரமில்லை அவருடைய எண்ணங்களையும் அறிந்திருக்கிறாராம். அவர் தூரத்திலிருந்து நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். எந்த மனுஷன் ஆண்டவருக்கு முன்னாடி நின்று நான் ரொம்ப பர்ஃபெக்டு, நான் நல்லவன், நீதிமான், யோகியன்லாம் சொல்லவே முடியாது. எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. பணக்காரனும் சொல்ல முடியாது, பெரிய பெரிய கோடீஸ்வரன் பிர்லா இவங்க மாதிரி பெரிய பெரிய ஜமீன்தார், லேண்ட்லார்டு, பெரிய பெரிய என்ன சொல்லுவாங்க மில்லினியர்ஸ்,
இவங்கெல்லாம் கூட என்ன பண்ண முடியாது, ஆண்டவருக்கு முன்னாடி நான் பெரிய யோகியெல்லாம் சொல்லவே முடியாது. ஆண்டவர் எல்லாமே எடுப்பார். அப்போது இந்த ஐஸ்வர்யவான் தன்னை ஒரு நல்ல யோகியன்னு சொல்லிட்டு வாழ்ந்துன்னு இருக்கிறான். இப்போ இவனுக்கு ரட்சிப்பு தேவைன்றதை தெரியப்படுத்துறதுக்கு தான் ஏசு அவங்ககிட்ட சொன்னார், உனக்கு வந்து நீ என்ன பண்ணு, உன்னுடைய ஆசையெல்லாம் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வானார். அப்போ தான் அவனால் என்ன பண்ண முடியல, பண்ண முடியல. ஏன்னா அவன் வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறேன்னு சொன்னான். ஆனால் அவனுக்குள்ளே இச்சை இருக்குதுன்றதை இயேசு சொன்ன பிறகு தான் எல்லாருக்குமே தெரிய வருது. ஏன்னா இச்சை நியாயப்பிரமாணத்தின் கட்டளை, இச்சிக்காத இருக்கணும் அப்படின்ட்டு. சரி, அப்போ இந்த பரிசேயர்களும் அப்படி தான் வாழ்ந்து நிற்கிறாங்க. எப்படி வாழ்ந்து நிற்கிறாங்க பரிசேயர்கள்? தங்களை நீதிமான்கள் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக வந்து தான் பாவின்ற ஒரு உணர்வு வேணும். அதே சமயம் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த பாவின்ற உணர்வுக்குள்ளே இல்லாமல் தங்களை நீதிமானே நம்பின்னு வாழ்ந்துடுறாங்க. அந்த காலத்தில் இருந்து தான் ஸ்டார்டிங்கில் தேவன் இந்த நியாயபரமான கட்டளையெல்லாம் கொடுக்கும்போது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாங்க. அதில் தவறும்போது பலி செலுத்துனாங்களாம். இப்படியே போக போக காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சிங்களா, உனக்கு நியாயப்பிரமாணம் தெரிஞ்சிருந்தாலுமே நீ பரிசுத்தவான். என்னது? நியாயப்பிரமாணம் தெரிஞ்சிருந்தாலுமே நீ பரிசுத்தவான், நீ நீதிமான், இப்படின்னு இவங்களே மாற்றிக்கினாங்க காலப்போக்கில். இதெல்லாம் தான் வந்து இயேசு உடைச்சார். இயேசு வந்து நீங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள், மத்தேயுல எடுங்க. மத்தேயு நீங்கள் எடுத்தீங்கன்னா 5வது அதிகாரத்தில் இயேசு இதில் தான் உடைக்கிறாரு. பாருங்க, இப்போ இவங்க எதில் தங்களை நீதிமான் நினச்சின்னு இருக்கிறாங்கன்றதெல்லாம் இயேசு உடைக்கிறார். இதை மெயினாக வந்து அவர் இந்த மலை பிரசங்கத்தில் இந்த பரிசேயருடைய எண்ணங்களை உடைக்கும்படியாக நிறைய காரியம் பேசி இருக்கிறாரு. பாருங்க, 38லேருந்து சொல்கிறேன் பாருங்க. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். இப்போ இவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்க? நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கினே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரொம்ப நீதிமான், நாங்கள் உத்தமர்கள், நாங்கள் ரொம்ப யோகியமானவங்க, நாங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அவங்க வச்சிருக்க கட்டளை என்ன? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அது தேவன் கொடுத்தது தான். அப்போது இயேசு சொல்கிறாரு, நீ அதை வச்சுக்கின்னு நீ பெரிய நீதிமான்னு சொல்லாத, அதை விட மேலான காரியம்லாம் இருக்குது, நீ அதை செய்யணும். அப்போ தான் நீ வந்து என்ன பண்ண முடியும், நீ சொல்கிற பாரு மனுஷீக பிரகாரமாக நீதிமான். அவன் வந்து இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில காரியங்களை வச்சு அவன் பெரிய, நான் ரொம்ப நீதிமான், ரொம்ப நல்லவன், ரொம்ப உத்தமன் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கிறான். இப்போ அதையே வந்து ஆண்டவர் உடைக்கிறார். எப்படி உடைக்கிறார் பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட பேசுகிற பாருங்க, என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பையாய் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எப்படி உடைச்சார் பாருங்க. அவனா நினச்சிருந்தா இதுக்கு முன்னாடி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு, எவனா என்னாச்சா நான் திருப்பி அடிச்சிட்டேன், நான் ரொம்ப நல்லவன் தான், நான் ரொம்ப நீதிமான், நான் உத்தமன், அப்படி தான் நினச்சிருந்தான். ஆனால் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீ இது வந்து மனுஷீக பிரகாரமான சட்டத்திட்டங்கள்லேயே இது வந்து ரொம்ப லோயர் லெவல் தான். இதில் வந்து கொஞ்சம் நல்ல ஹையர் லெவலாக சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சில காரியங்களை அவனுக்கு சொல்லும் போது தான் என்ன சொல்கிறாருன்னா, தீமையோடு என்ன பண்ணாத, எதிர்த்து நிற்காத. ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கணத்தை காட்டு. இப்போ அது மாதிரி செய்ய மாட்டானுங்க, செய்ய முடியாது அவங்களால. அப்போது என்ன ஆச்சுன்னா, இவ்வளோ நாள் வந்து ஒருத்தன் என்னை அடித்தான், நான் அதனால தாங்க அடித்தேன், நான் யாரும் சும்மா தானாக போய் என்ன பண்ண மாட்டேன், வீணாக அடிக்க மாட்டேங்க, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நீதிமான், நான் ரொம்ப யோகியன், நான் ரொம்ப உத்தமன் அப்படின்னு சொல்லின்னு இருந்துவேன். இப்போ அவனால் என்ன பண்ண முடியலன்னா,
நான் ரொம்ப பரிசுத்தமானவன் நீதிமான் சொல்ல முடியல. ஏன்னா தேவன் வந்து அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு கட்டளை எடுத்து வந்து வைக்கிறார் அவன் முன்னாடி. ஏன்னா அவன் என்ன நினச்சினுக்கிறான், பழைய ஏற்பாட்டில் இருக்குது, உன் கண்ணை எவனா உன் பல்ல உடைச்சா நீ அவன் பல்ல உடைக்கலாம், எவனாவது உன் எலும்பு உடைச்சா நீ அவன் கையெலும்பு உடைக்கலாம், யாராவது உன் தலை மண்டையை உடைச்சா நீ அவன் மண்டையை உடைக்கலாம், என்ன செஞ்சாலும் அதை அவனுக்கு திருப்பி செய்யணும்னு இருக்குது. அதனால் அவன் அதை செஞ்சுட்டு அவனா சொன்னான்னா, பாருங்கள் நான் அடித்தேன்னா சும்மா அடிக்கலைங்க, அவன் என்ன அடித்தா அதனால தாங்க அடித்தேன், நானும் ஆனால் யாரையும் போய் அடிக்க மாட்டேன் அப்படின்னா ஜனங்களாம் சேர்ந்து சொன்னாங்க, ரொம்ப நல்லவருங்க இவர் வந்து யாரையும் என்ன பண்ண மாட்டார், தானாக போய் அடிக்க மாட்டார், ரொம்ப நல்ல மனுஷன், யாரும் அடித்தாதாங்க அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நல்லவனாக வச்சுன்னு இருந்தாங்க சமுதாயத்தில். இப்போ இயேசு வந்து அதை உடைக்கிறாரு. ஏன்னா வந்து அவன் அந்த மதப்பிலே போயின்னுக்கிறான், நான் நல்லவன், நான் ரொம்ப யோகிய, நான் ரொம்ப உத்தமன், என்ன மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு போகிறான். ஆனால் இயேசு வந்து இருக்குது இவனுடைய ஜென்ம பாவத்தையும் கழுவி இவனை பரிசுத்தப்படுத்தி இவனை நீதிமானாக்கி இவனுக்கு நன்மை செய்யும்படியாக தான் வந்திருக்கிறார். அப்போ அதனால தான் உடைக்கிறாரு, இவனுடைய எண்ணங்களை உடைக்கிறார். என்ன உடைக்கிறாருன்னா, நீ நினைக்கிற மாதிரி உன்னை அடிச்சவனா தான் அடித்தாதான் நீ நல்லவன் கிடையாதுயா, உன்னை அடித்தவனே நீ அடிக்காமல் இருந்தால் தான் நீ நல்லவன். இப்போ அங்கே ஃபெயில் ஆகிட்டாங்க இவங்கெல்லாம், அங்கே என்ன ஆகிட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லவங்களாக இருந்தவங்களாம் இப்போ என்ன ஆகிட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க. நல்லவங்கன்ற லெவலில் ஃபெயில் ஆகிட்டாங்க. நான் நீதிமான் சொன்னவங்களாம் இப்போ ஃபெயில் ஆகிட்டான், நான் உத்தமன் யோகியன்னு சொன்னவங்களாம் இப்போ ஃபெயில் ஆகிட்டான் ஆண்டுடைய போதனையில். ஆண்டவர் வந்து இதை எதுக்கு போதிச்சார்னா, கிறிஸ்தவர்கள் கை கொண்டு நடக்கணுன்றதுக்காக போதிக்கல. கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து இயேசுநாதர் நீ இயேசுநாதர் கும்பிட்றேன்னா இயேசுநாதர் சொன்னார் இது மாதிரி செய்வியா நீ அப்படின்னாரு. இயேசு எதுக்கு சொன்னார், யாருக்கு சொன்னார், எப்போ சொன்னார், கொஞ்சம் கவனிக்கணும். பேக்ரவுண்ட்லாம் தெரியாமல் பேசக்கூடாது. அப்போ நம்ம அடிக்கலாமான்னா அடிக்கவும் கூடாது. கவனிங்க, நம்ம அடிக்கிறதுக்காக இயேசு சொல்லலை. மெயினாக எப்பவுமே வந்து கவனிங்க, ஒருத்தர் பேசும்போது யாருக்கு பேசுகிறாரு, எதுக்கு பேசுகிறாரு, அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். இயேசு வந்து அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஊழியத்தையே தொடங்குறாரு. இயேசு என்ன பண்ணுறாரு, 3வது அதிகாரத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு, 4வது அதிகாரத்தில் உபவாசத்தில் இருக்கிறாரு, ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு, 5வது அதிகாரத்தில் போதிக்கிறாரு. போதிக்கும்போது இயேசு வந்ததுடைய நோக்கம் என்ன, பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். முன்னாடி நிற்கிறவங்களாம் என்ன, எல்லாருமே பாவி தான். ஆனால் நின்று இருக்கிறவங்களாம் அதில் நிறைய பேர் என்ன நினச்சிருக்கிறான், நான்லாம் ரொம்ப யோகியன், என்ன நினச்சிருக்கிறான், நான்லாம் ரொம்ப யோகியமானவங்க, நாங்களாம் ரொம்ப நல்லவங்க. அவனை பொறுத்தவரை அவன் என்ன நினைக்கிறான், இன்றைக்கி உலகத்தில் நினைக்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க அன்றைக்கும். இன்றைக்கி உலகத்தில் நினைக்கிற மாதிரி கவனிக்க, இன்றைக்கி உலகத்தில் கூட என்ன நினைக்கிறாங்க, பெரிய பெரிய ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்டு பெரிய பெரிய பங்களாலெலாம் இருக்கிறவன் என்ன நினைக்கிறான், இயேசுவை பற்றி ஒரு கூட்டம் யாருன்னா போட்டு எதனா பேசுனாங்கன்னா அவன் கவனிக்கவும் மாட்டான். அவன் என்ன நினைப்பான், நான் ரொம்ப நல்லவன்டா, நான் ரொம்ப யோகியன்டா, நான் ரொம்ப உத்தமன். இந்த ஏழைப்பாழ ஜனங்க இருக்குது பாரு, கூலி வேலை செஞ்சுக்கின்னு டெய்லி குடிச்சிட்டு ஒரே கலட்டா பண்ணிக்கின்னு அடிச்சின்னு பிடிச்சின்னு ஒரே அமக்கலை பண்ணிருக்கிறான் பார், இந்த பிக் பாக்கெட்டு சாராயம் குடிக்கிறவன், இது மாதிரி ஆளுங்கள் தான் யார் தேவை, இயேசு தேவை. ஆமாம், ஃபாரின் சரக்கு குடிக்கிறவனுக்கு இயேசு தேவையில்லை, பட்ட சாராயம் குடிக்கிறவன் தான் இயேசு தேவை அப்படின்னு அவன் நினச்சின்னு போயின்னுக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், நான் ரொம்ப யோகியன்ட்டு. ஆனால் கடவுளுடைய பார்வையில் அவன் ஒன்றும் யோகியமே கிடையாது. அவன் பென்ஸ் காரில் போகிறதுனால அவன் யோகியம் கிடையாது, BMW காரில் போகிறதுனால அவன் யோகியம் கிடையாது, ஃபெராரி காரில் போனாலும் அவன் யோகியம் கிடையாது, அவன் உத்தமனும் கிடையாது, அவன் நீதிமானும் கிடையாது. தேவனுடைய பார்வையில் அவனும் பாவி தான். ஏன்னா எல்லா மனுஷரும் பிறக்கும்போது பாவத்தில் பிறக்கிறார்கள், ஜென்ம பாவத்தில் பிறக்கிறார்கள். அந்த ஜென்ம பாவத்தில் பிறந்ததுனால கண்டிப்பாக கர்ம பாவம் செய்யாமல் யாருமே இருக்க மாட்டான். ஒருவேளை வெளிப்பிரகாரமாக உலகத்துக்கு பாவம் செய்வதை தெரியாமல் மறைத்து வாழலாம். ஒன்றா அவனுக்கு வந்து கார் இருக்குது, ஏசி கார் இருக்குது, பார் இருக்குது, என்ன எல்லாமே அவனுக்கு வசதி இருக்கிறதுனால இந்த பாவத்தை மற்ற மனுஷன் முன்னாடி வெளிப்பிரகாரமாக செய்யாமல் மறைவாக செஞ்சு வாழ்கிறதுக்கு அவனுக்கு பணமும் வசதிகளும் உதவி செய்யலாம். ஆனாலும் அவனும் பாவி தான். புரியுதுங்களா? ஆனால் ஏழைங்களுக்கு அப்படிலாம் வசதி இல்லாததுனால தவறு செய்து வெளிப்படையாக தெரியுதுனால மக்கள்லாம் சொல்கிறாங்க, இவன் மோசமானவன் அவன் மோசமானவன்ட்டு. இப்போ ஒரு ஆள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பஸ்ஸில் பிக் பாக்கெட் அடிச்சிட்டான் ஒரு 200 ரூபாவை, எல்லாருக்கும் தெரிஞ்சுது, எல்லோரும் பிடிச்சி அடின்னு அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனை பிடிச்சி கொடுத்து போலீஸ்காரன் என்ன பண்ணுறான், என்னென்னமோ சொல்லி அவனை ஜெயிலில் கூட போடுறான், ரிமாண்ட் பண்ணிடுறான். இப்போது யோசிச்சு பாருங்கள், பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்ட்டு ஏழை ஜனங்க காசை திருடுறான், அதுவும் பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான். யோசிச்சு பாருங்கள், அரிசி விலை ஏறி போச்சு, 40 ரூபா 45 ரூபா, இந்த அரிசிலாம் இன்றைக்கி 60 65 ரூபாய்க்கு வந்துடுச்சு.
ஏன்? அரிசிக்கு வரி போட்டானுங்க. அரிசிக்கு என்ன போட்டானுங்க? வரி போட்டானுங்க. எல்லா பொருள் விலையும் ஏறி போச்சு. எதனால் ஏறி போச்சு? வரியை போட்டானுங்க. இப்போ கடவுள் பார்க்குறாருல, கடவுள்கிட்ட போய் சொல்ல முடியுமா? எங்கள் பொருளாதாரம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் வரியை போட்டேன் அப்படின்னு கடவுள்கிட்ட எந்த அதிகாரிகளும் போய் சொல்ல முடியாது. கடவுள் சொல்லுவார், எவ்வளோ லாபம் இருந்துச்சு, நீ இந்த லாபத்திலேயே என்ன பண்ணிருக்கலாம்? நாட்டை நடத்திருக்கலாம், ஆட்சி செஞ்சுருக்கலாம். நீ இந்த லாபம் மக்கள் மேலே வரியை சுமத்தி அவங்கக்கிட்ட பணத்தை கொள்ளையடிச்சு நீ யாரை வாழ வச்ச? பணக்காரங்களெல்லாம் என்ன பண்ண? வாழ வச்ச. உனக்கும் பிக் பாக்கெட் அடிச்சுனுக்கு என்னடா வித்தியாசம்னு கேட்பாரு. பிக் பாக்கெட் 200 அடிச்சு உடனே ஜெயிலில் போடுற. சரி, ஏர்டெல் கம்பெனிக்காரன் பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ ஏமாத்துறான் மக்கள்களை. இல்லை, எவ்வளோ யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஃபோனு வாங்கி நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ணலன்னா கூட உங்கள் நெட்டு குறைஞ்சிடும். ஆமாம், அதுக்கெல்லாம் என்னென்னமோ வச்சுருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே என்னென்னமோ வச்சு நம்மளதெல்லாம் பணத்தெல்லாம் என்ன பண்ணிருக்கிறான்? திருடின்னு இருக்கிறான். ஆனால் இப்போ அவன் பென்ஸ் காரில் போகும்போது எப்படி போவான்? அவன் சொல்லுவான், நான் ஒரு சின்ன எவன் வயிற்றுல என்ன பண்ணுறதில்ல, அடிச்சதில்லை, பிக் பாக்கெட் அடிச்சதில்லை, ஒரு நாள் இந்த பிக் பாக்கெட் வேலையே நான் செஞ்சதில்லைன்னுவான். ஆனால் கடவுள் முன்னாடி நிற்கும் போது அவர் சொல்லுவார், அவன் பிக் பாக்கெட் 200 ரூபா தான் அடிச்சான், நீ 200 கோடி அடிச்சிருக்கிறேன்னுவார். அதனால் அதான் கடவுளுக்கு முன்னாடி யாருமே நின்று, ஆண்டவருக்கு முன்னாடி நின்று யாருமே நான் உத்தவன், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப யோகியன், என்ன மாதிரி யாருமே கிடையாதுலாம் சொல்லவே முடியாது. எல்லாருமே பாவிகள் தான். அதான் வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. எல்லாரும் என்ன பண்ணாங்களா? பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். ஆனால் இயேசு வந்து போதிக்கும் போது அங்கே முன்னாடி உக்காந்துக்கிறான் பரிசேயர்கள்லாம், நிறைய ஏழை ஜனங்களும் உக்காந்துக்கிறாங்க. ஆனால் இவர் இயேசு போதிக்கும் போது பாருங்கள், அவர் எடுத்த உடனே பரிசேயன் போதிக்கல, ஏழைங்களுக்கு தான் போதிச்சார். எப்படி போதிச்சார் பாருங்கள், அந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் பார்க்கணும். பாருங்கள், இயேசு திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். 1வது வசனத்தை படிக்கிறார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவருக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பாருங்க, இப்போ ஏழைங்களுக்கு என்ன பேசுறாரு இயேசு? ஏழைங்களை பார்த்து பாவியே மனம் திரும்பு அப்படியே சொன்னார். அவனும் பாவி தான், ஏழையும் பாவி தான், பணக்காரனும் பாவி தான், ஏழையும் பாவி தான். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? அவனை பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர் என்ன சொல்கிறாரு? ரொம்ப சிம்பிள் லைஃபாக வாழ்கிற, சிம்பிள் மைண்டாக இருக்கிற, ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிற, கவலைப்படாத, ரொம்ப எளிமையாக இருக்கிறியா, உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீர வாழ்வில் எளிமையாக இருக்கிறியா, ஒன்றும் இல்லாமல் வாழ்றியா, கவலைப்படாத, பரலோகத்தில் உனக்கு பெரிய பங்கு இருக்குது, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அவங்களுக்கு எப்படி பேசுகிற பாருங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாரு? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு பாஸ்டர் மாதிரி பேசணும்னு என்ன சொல்லிடணும்? ஏன் உனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு தெரியுமா? நீ கடவுளுக்காக இதெல்லாம் செய்யலை, அதனால தான் கடவுள் உன் காலை ஒடிச்சாரு, கையை ஒடிச்சாரு, கண்ணை பிடுங்கினாரு, மண்டையை ஒடிச்சாரு. ஏசு அப்படிலாம் சொல்லவே இல்லை. துயரப்படுறான், அவன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறான், அவங்ககிட்ட என்ன பேசுகிறாரு? நீ துயரமாக இருக்கிறியா, கவலைப்படாதப்பா, உனக்கு ஒரு நீ அது பாக்கியமாக என்ன, ஏன்னா உனக்கு ஆறுதல் கடவுள் கொடுப்பாரு. அப்படிதான் பேசுகிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்படியே லைனாக சொல்லின்னு வந்த ஆண்டவர் இந்த அதே கூட்டத்தில் தான் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் உட்காந்து இருக்கிறான். தங்களை நீதிமான், நான் ரொம்ப யோகியன், உத்தமன் அப்படின்லாம் உட்காந்து இருக்கான் பாருங்க. அவங்ககிட்ட பேசும்போது தான் எங்கே வந்து பேசுகிறாருன்னா அவர் வேறு மாதிரி பேசுகிறாரு. அங்கே பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, பாருங்க 22 தொடங்குறாரு. 22 தொடங்குறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் தொடங்கும் போது மெயினாக யாருக்காக தொடங்கினார் தெரியுங்களா? இந்த பரிசேயர்களுக்காக. இந்த பரிசேயர்கள், ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், இவங்கெல்லாம் வந்து பாவிகளாக இருந்தாலும் அவங்க மனசளவில் அவங்கள என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ரொம்ப பரிசுத்தமானவன். ஏன்னா அவன் என்ன சொல்லுவான்னா, நான் வந்து சின்ன வயசுலேயே என்ன பண்ணேன், நியாயப்பிரமாணத்தை மனப்பாடம் பண்ணிட்டேன், எனக்கு ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமும் ஒரு வசனம் கூட தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் முழு புஸ்தகமும் சொல்லுவாங்களாம். யூத பிள்ளைகள், இந்த பரிசேயர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பரிசேய முறையில் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஃபுல்லாகவே சொல்லுவாங்களாம். இப்போ இது மாதிரி இந்த பிள்ளைகள் சொல்லும் போது அதுங்களுக்கு வளர வளர என்ன ஆயிடுதுன்னா, அதை சொல்லும் போது ஒரு சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. நான் பாவி இல்லை, நான் பரிசுத்தமானவன், நான் நீதிமான், நான் உத்தமன், நான் ரொம்ப யோகியன், எனக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு செய்கிறதுக்கு நான் கெஞ்ச வேண்டியதில்லை,
நான் என் யோகியதுக்காக அவர் என்ன பண்ண எனக்கு செஞ்சே ஆகணும், என்கிட்ட எந்த குறையும் கிடையாது, நான் அப்பழுக்கற்றவன், இப்படிலாம் நினச்சி வர்றாங்க. அந்த ஐஸ்வர்யவன் பேசும்போது பாருங்கள், இதெல்லாம் பேசுவான் அந்த ஐஸ்வர்யவன். மத்திய 19ஆம் அதிகாரத்தில் அந்த ஐஸ்வர்யவன் வந்து பேசுகிறாரு. பேசும்போது பாருங்கள் இதெல்லாம் பேசுவார். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 18 வரும்னு நினைக்கிறேன் கடைசியில். அந்த மத்தியில் படிக்கும்போது அவன் என்ன சொல்லுவார் பாருங்கள், பணக்காரன் இயேசு சொல்லுவார் கற்பனைகளை கை கொள்ளுவார். உடனே அவன் என்ன சொல்லுவான், நான் சிறு வயது முதல், என்னது சிறு வயது முதல் இவைகளை என்ன பண்ணுறேன், கை கொண்டு வருகிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவுன்னுவான். அப்போ அவன் கேட்குற கேள்வி பாருங்க, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு. அப்படின்னா அவன் எந்த மனநிலையில் வந்திருக்கிறான், நான் ரொம்ப யோகியன், ரொம்ப நல்லவன், நான் வந்து கடவுள் பார்த்து என்ன பார்த்தாருன்னா உங்ககிட்ட எந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குன்னா என்கிட்ட எந்த குறையும் சொல்லவே முடியாது, நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்ற மனநிலையில் வாழ்ந்துருக்கிறான். அதே ஒரு வேளை அவன் கூட நின்று இருந்திருக்கலாம் இந்த கூட்டத்தில். அவனை போல மனநிலை இருக்கிறவங்க நிறைய பேர் நின்று இருக்கிறாங்க. அதுதான் இயேசு இங்கே என்ன பண்ணுறாரு, இந்த கட்டளையை எடுத்துகிட்டு வந்து இன்புட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஏழைங்களுக்கு போதிச்சார். இப்போ இது போல் தங்களை நீதிமான் நினச்சி மற்றவங்களை அற்பமாக நினச்சி தங்களை பாவின்னு நினைக்காம தன் பாவத்தை மறைத்து வாழ்கிறவனா, தன் பாவத்தை அறியாமல் வாழ்கிறவனுக்கு அவனை சொல்கிறார் பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டு, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். இப்போ யோசிச்சு பாருங்க என்ன சொல்றாரு, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன். இதை யார் பண்ணுறது, இவனுக்கு பண்ணுறாங்க. நாங்கள் நீதிமான நினச்சிக்கிறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுனார் வந்து இந்த ஆயக்காரர் வீட்டில் போயிட்டு சாப்பிட்றாரு. உடனே இவனுக்கு சொல்கிறானுங்க, என்ன உங்கள் போதகர் பாவிகள் வீட்டிலலாம் போய் சாப்பிட்றாரு, அவனுக்கு பிடிக்காது, அவன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறானுங்க. அப்போ அதெல்லாம் சொல்கிறாரு, நீ வந்து நியாயமில்லாமல் கோபித்து கொண்டினா நீ உனக்கு நியாய தீர்ப்பு இருக்குது, தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். இது என்ன என் சகோதரனை வீண் என்று ஏன் சொல்கிறான், இவன் வந்து இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் படிச்சிருக்கிறான், இவனுக்கு பைபிள்லாம் தெரியும். இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இயேசுனார் செலக்ட் பண்ண ஆட்கள் தான் இந்த பேதுருலாம் மீனவர்கள். இவங்களுக்கெல்லாம் பைபிள்லாம் ரொம்ப தெரியாது. பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியாது, பைபிள்லாம் ரொம்ப தெரியாதுங்க, மீனவர்கள் அவங்க. ஆனால் இப்போ இவன் என்ன பண்ணுவான்னா அவங்களெல்லாம் பார்த்து அவன்லாம் வேஸ்ட்டு, அவனுக்கு என்ன தெரியும், பைபிளில் என்ன தெரியும், பழைய நம்ம நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற கட்டளை தெரியுமா, கற்பனை தெரியுமா, கடவுள் என்ன பேசுகிறார் தெரியுமா, ஒன்றுமே தெரியாது, அவன்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னான். இப்போ அதெல்லாம் தான் எடுத்துன்னு வராரு. நீ ரொம்ப சுப்ரியராக நினைக்கிற, மற்றவனும் ரொம்ப தாழ்வாக நினைக்கிறிய, ஃபஸ்ட்டு அதுவே பாவம் தான், அதுவே பாவம் தான், அதை கொண்டு வர்றாரு சொல்லிட்டு, அப்படிப்பா நினைக்கிறவன் வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். ஆனால் இவன் டெய்லி சொல்லிட்டு வாழ்கிறான். சிலராக பார்த்து முட்டாள் சொல்கிறான், இவன் வேஸ்ட்டுன்றான், இவங்கிட்டலாம் நம்ம பேசக்கூடாது, இவன்லாம் பாவின்றான். இப்போ இவன் வந்து தன்னை நீதிமான் நினச்சி ரொம்ப யோகி நினச்சி வாழ்கிறான். ஆனால் இவனுடைய நிலைமை சொல்கிறாரு, நீ பாவத்தை மறைக்காமல் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பு, இல்லைன்னா வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பண்ணுவான். இப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான், பாவத்தில் தான் இருக்கிறான், பாவம் தான் செஞ்சுருக்கிறான், ஆனால் இவன் பாவம் செய்கிறானே உணர மாட்டேன்றான். இப்போ பிரச்சனை இவன்கிட்ட இருக்குது. இதை எடுக்கணும், இல்லை வெளியில் எடுக்கணும், எப்படி எடுக்க முடியும், அதுக்கு தான் ஆண்டவர் போடுறாரு வார்த்தை, என்ன பண்ணுறாரு போடுறாரு. இப்போ என்ன பண்ணுறான், யோசிக்கிறான், என்னடா இப்படி சொல்லிட்டாரு இந்த மனுஷன் வந்து, இயேசு வந்து திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறது. அப்போ அவங்க பேசிப்பானுங்க தனியாக போயிட்டு. அப்போ நம்ம இந்த ஆளை முட்டாள் சொல்லிக்கிறோம், இந்த ஜனக்கூட்டத்தை முட்டாள் சொல்லிக்கிறோம், அந்த ஜனக்கூட்டத்தை வேஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறோம், அந்த இனத்தை வந்து பகைக்கணும், கிட்டே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோமே, அப்போ நம்மளா நரகத்துக்கு போயிடுவோமா, நம்மளை இவ்வளோ நாள் ரொம்ப யோகியர்கள், உத்தமர்கள், நல்லவங்க, நீதிமான்களாக சொல்கிறோமே, நம்ம மோட்சம் போய்டுவோம்லாம் சொல்லுகிறோம், நரகம் போய்டுவோன்னு சொல்லுதே. நான் சொல்கிறேன், ஜாதி பார்க்குறோம் நரகத்துக்கு போயிடுவான், ஜாதி பார்க்குறவங்க எல்லாருமே நரகத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த லிஸ்ட்டு எதில் வந்துடும் தெரியுமா, ஜாதி பார்க்குறவங்ககிட்டே வந்துடும். ஜாதி பார்க்குறோம் என்ன சொல்கிறான், நாங்களாம் உயர்ந்த ஜாதி, அவன்லாம் தாழ்ந்த ஜாதி, அவன்லாம் வேஸ்ட்டு, அந்த அந்த ஜாதிகாரெலாம் வீணு, இந்த ஜாதிகாரெலாம் வேஸ்ட்டு, இந்த ஜாதிகாரெலாம் முட்டாள், இப்படி சொல்கிறான் பார்த்தியா. இந்த ஜாதிகாரன் முதல்ல எங்கே போய் நிற்க போகிறாரு, நரகத்தை தான் போக போகிறாரு. அதுதான் இயேசுவை ஏற்றுக்கணுங்க, ஜாதி பார்க்கக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கும் போதே, ஞானஸ்நானம் எடுக்கும் போதே ஜாதி பிசாசை தண்ணியில் முக்கி சாவ அடிச்சுட்டு வெளில வரணும். அதுதான், அது ரொம்ப முக்கியம். நான் சாகிற வரைக்கும் இதை பற்றி பேசுவேன். கிறிஸ்துவங்க ஜாதி பார்க்கக்கூடாது சொல்லினே வருவேன். ஏன்னா இந்த வகை ஜாதி பிசாசு எப்படி உள்ளே வரும்னு தெரியாது.
அப்புறம் அது வந்துச்சுன்னா அதை போக துரத்துறதுக்கு நான் 3 நாள் உபவாசம் இருக்கணும். அதனால் இந்த வகை ஜாதி பிசாசுகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, இப்போ இயேசு எப்படி சொன்னார் பாருங்க. அடுத்தது பாருங்க, நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறாயில் அங்கே தானே பலிபீடத்தின் மேல் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இப்போ பாருங்கள், இவனுக்கு எப்படி வாழ்ந்தானுங்கன்னா வேறு மாதிரி வாழ்ந்தானுங்க. இவனுங்க வந்து 1000 பேர்கிட்ட பகை இருக்குது. இவன்லாம் வேஸ்ட்டு, அவன்லாம் முட்டாள், இவனெல்லாம் கிட்டே சேர்க்க கூட சொல்லிக்கின்னு கடவுள்கிட்ட வந்து காணிக்கை போடுறான். அப்போ தான் கடவுள் சொல்கிறாரு, நீ போடுற காணிக்கை நான் எடுத்துக்கல, எனக்கு ஒன்றும் உன் பணம் தேவையில்லை. யாருக்கு உன் பணம் வேணும்? நான் என்ன நினைக்கிறேன், உன் பணத்தை எடுத்துன்னு போயிட்டு நான் விருந்து சாப்பிட்றேன்ட்டு, எனக்கு உன் பணமே வேணாம், முதல்ல நீ சரியாகு. சும்மா அவன் வேஸ்ட்டு, இவன் முட்டாள், இவன் நரகம் போவான், இவன் பாவி, இவன் யோகியில், இவன் பிக் பாக்கெட்டு, அந்த மக்கள் இந்த இப்படி இருக்கிறான், இந்த கூட்ட மக்கள் இந்த ஜாதிக்காரன் அப்படிங்கிறான், அந்த ஜாதிக்காரான்னு சொல்லிட்டு சொல்கிறிய, முதல்ல நீ நிறுத்துறான்றாரு. இன்றைக்கி கிறிஸ்துக்குள்ளே அதெல்லாம் நடக்குது. கிறிஸ்துக்குள்ளே எத்தனை சபையில் போனீங்கன்னா சில ஜாதிக்காரங்களுக்கு தான் அந்த சபையில் மைக்கு கிடைக்கும், மேலே நிற்கிற இடம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். மற்ற ஜாதிக்காரங்களுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் இந்த இந்த பரிசெயர்கள்லாம் மாறிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன கொடுமைன்னா, அப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி தேசத்தில் மக்கள் மதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களை தான் மக்கள் மதிக்கிறாங்க. மக்களுக்கு தெரியல, மக்கள் வந்து செம்மறியாடு மாதிரி, அங்கே ரொம்ப பிளானாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஜாதி வெறி எல்லாம் வச்சுக்கின்னு தேசத்தில் பேசும்போது ரொம்ப நல்லவங்கள மாதிரி தங்களை காட்டிக்கின்னு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கின்னு இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் போது சில பாஸ்டர்கிட்டலாம் கேள்வி கேட்கும்போது ஜாதி பார்க்குற பாஸ்டர்லாம் பாருங்கள் வெக்கப்பட்டு நிற்பாங்க. அன்றைக்கி இயேசுநாதர் முன்னாடி இயேசுநாதர் விசாரணை செய்யும் நாளில் ஜாதி பார்க்குற பாஸ்டருங்க ஊழியக்காரங்க வெக்கப்பட்டு நிற்பாங்க, தலை குனிஞ்சு நிற்பாங்க. ஆனால் இந்த பூமியில் பெரிய பெரிய போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க அவங்களுக்கு. ஆனால் இயேசுக்கு முன்னாடி அவங்க தலை குனிந்து நிற்பாங்க. ஆனால் ஒரு சாதாரண விசுவாசி, ஜாதி பார்க்காத விசுவாசி தைரியமாக கிருபாசனத்தில் வந்து நிற்பான், கிருபாசன தண்டையில் வந்து நிற்பான் தைரியமாக. அதுதான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் நிறைய நடக்கும். பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாரு, உன் காணிக்கை எனக்கு முக்கியம் இல்லையா? நீ என்ன நினைக்கிற? நீ வந்து பெருசாக காணிக்கை போட்டுட்டு அவன்லாம் என்ன காணிக்கை போட்டான், நான் பாரு இவ்வளோ போட்டேன் அவ்வளோ போட்டேன், நீ பெருசாக கொடுத்துட்டு இன்னும் பெரிய ஆளாக நினைக்கிற. அதெல்லாம் சொல்கிறார், எடுத்துன்னு வர்றாரு. எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு முக்கியம் அது நீ ஒழுங்காக ஒத்துக்கோ, நீ பாபின்னு ஒத்துக்கோ, நீ ரொம்ப யோகியன்னு ஒன்று நினச்சின்னுக்கிற அப்படின்ட்டு பேசி உடைக்கிறாரு. யார் உடைக்கிறார் தெரியுங்களா? நல்லா கவனிங்க, யார் உடைக்கிறாரு? BMW, பென்ஸு, இது மாதிரி பெரிய பெரிய காரில் போயின்னு நாங்கள் பிறந்ததுலேருந்து சின்ன பொய் கூட பேசுனது இல்லைங்க, நான் சின்ன திருட்டு வேலை கூட பண்ணது இல்லைங்க, நான் ரொம்ப யோகிங்க, நான் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அப்ராணிங்க அப்படின்னு சொல்லி வாழ்ந்துமா இருக்கிறான் பாருங்க. அவனு தான் பேசுகிறாரு, நீ ஒன்றும் யோகியம் கிடையாது, நீ உத்தமன் கிடையாது, உனக்குள்ளேயும் பாவம் இருக்குது, நீயும் பாவி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிறாரு. இதை சொல்லிட்டு பாருங்க, அதுக்கு அடுத்து பாருங்க 27 வராரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். இப்போ வராரு பாருங்க, எங்கே வராரு? அந்த காலத்தில் பழைய ஏற்பாடு ஆண்டு சொன்னார், ஒரு ஆண் பெண் விபச்சாரம் செஞ்சால் 2 பேரும் மாட்டினாங்கன்னா அந்த சாட்சியோடு எடுத்துகிட்டு வந்து தான் என்ன பண்ணோம், அவங்க மேலே கல் எறிஞ்சு கொல்லணும். விபச்சாரம் செய்கிற ஆணையாவது பெண்ணையாவது நீ என்ன பண்ணாத, உன் தேசத்தில் உயிரோட வைக்காத, கல் எறிஞ்சு கொண்டுடு அப்படின்னு சட்டம் கொடுத்துருக்குறாரு. இப்போ அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதான் சொல்கிறாரு, இப்படி இருக்குதே கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. எங்கே வந்துட்டார் பாருங்க. இப்போ இவன் என்ன சொல்லியிருந்தான், நான் என்ன பண்ணல, நான் ஒன்றும் விபச்சாரம் கிடையாதுங்க, நாங்கள்லாம் வந்து இது வரைக்கும் என்ன பண்ணல, விபச்சாரமே பண்ணல, ரொம்ப யோகியன்னு சொல்கிறான், நான் ரொம்ப நீதிமான் சொல்கிறான், உத்தமன் சொல்கிறான். இவனுக்கு வந்து பாவம் இவனுக்குள்ளே இருக்குது, பாவ மன்னிப்பு தேவை, இவன் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நான் விபச்சாரம் செய்யலைங்க, நான் ரொம்ப யோகியங்க அப்படின்றான். அப்போ இவனை இப்போ எடுத்துன்னு வந்து எங்கே லிஸ்ட்டில் போட்டார்னா, நீ மனசில் ஆசைப்பட்டாலுமே நீ விபச்சாரம் மனசளவில் செஞ்சிட்டடா, நீ ஒன்றும் யோகியம் கிடையாது, நீ ஒன்றும் நீதிமான் கிடையாது, நீ ஒன்றும் உத்தமன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பாருங்கள், இதை சொல்லிட்டு தான் இப்படி லைனாக வரும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அந்த சொல்லும்போது அங்கே வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டுறாங்க. அப்போ கவனிங்க, வசனம் சொல்லிட்டு தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், அவைகளை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்போ இந்த பாவத்தை குறித்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் பாவம் செஞ்சுக்கின்னு என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் பாவி இல்லை, நாங்கள் நீதிமான் நினைக்கிறாங்க. அதுவும் தவறு. அதே சமயம்
இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் பாவத்தை இயேசு கழுவிட்டார். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவன் பாருங்க, அவனுக்குள்ள பாவம் இருந்துச்சு. ஆனால் அவன் தன் பாவங்களை மறைத்து வாழ்ந்தான். அறிக்கை பண்ணாமல் அதை என்ன பண்ணான், தன் பாவங்களை மறைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா எனக்கு 5 புஸ்தகம் தெரியும், அதனால் நான் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவன் சொல்லிட்டு. இப்போ அந்த வசனங்கள்லாம், இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்கள்லாம் எடுத்துன்னு வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளே வச்சு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு பார்த்து உங்களை கொஞ்சம் அதில் கொஞ்சம் கழுவி செக் பண்ணி பார்த்து ஓகேவா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் எடுங்க. இப்போ நீங்கள் என்ன அப்படின்னா, இயேசு ஏற்றுக்கொண்ட நீங்கள்லாம் இயேசுக்கிட்ட வரும்போது இப்படி கை கட்டின்னு, நான் ரொம்ப உத்தமன் ஆண்டவரே, நான் நீதிமான் யோகியன் அப்படியே வந்தோம். நம்மளாம் எப்படி வந்தோம் ஆண்டவர்கிட்ட வரும்போது? முதல்ல வந்த உடனே அப்படி என்ன பண்ணோம், ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன் இல்லை, நான் பாவத்தில் இருக்கேன், என் பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு எனக்கு ஒரு வாழ்வு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போதே எங்கே வந்தோம்னா பாவ மன்னிப்பு கேட்டு தான் ஆண்டவர்கிட்ட வந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் பாவ மன்னிப்பு கேட்டு தான் இயேசுவை ஏற்றுக்கணும். பாவ மன்னிப்பு கேட்காம யாருமே இயேசுவை ஏற்றுக்கல. இப்போ ஞானசானம் எடுத்தோம். ஞானசானம் எதுக்கு அடையாளமாக இருக்குது? உன் பழைய மனுஷன், ஜென்ம பாவம் கர்ம பாவம் அடங்கிய பழைய பாவ மனுஷன் எப்படி செத்து போன மனுஷனை மண்ணில் அடக்கம் பண்ணுவாங்களோ அது போல் தண்ணியில் அடக்கம் பண்ணிவிட்டு இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த பூமியில் உங்களுடைய ஆவியில் புதிதான சிருஷ்டிப்பாக உயிர் தெழுந்த வல்லமையோடு புதுசாக வந்திருக்கிறீங்க. உங்கள் ஆவியில் நடந்துருக்குது இதெல்லாம். ஞானசானம் எடுக்கும்போது என்னாச்சு? பாவியான பழைய மனுஷன், ஆவியின் மனுஷன், பாவியான ஆவியின் மனுஷன் தண்ணியில் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷன் இப்போ எழுந்து வந்துட்டீங்க. ஆவியில் புது மனுஷன் ஆகிட்டீங்க, புது சுட்டி ஆகிட்டீங்க. உங்கள் ஆவியில் இப்போ ஜென்ம பாவமும் இல்லை கர்ம பாவமும் இல்லை. உங்கள் ஆவியில் என்ன இல்லை? ஜென்ம பாவமும் இல்லை கர்ம பாவம் இல்லை, கழுவப்பட்டுச்சு. இப்போது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ எனக்குள் பாவம் இல்லை என்போமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அப்போ இந்த பாவம் நமக்குள்ளே எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆத்மாவில் வருது, ஆவியில் வரல. நல்லா கவனிங்க. பாவம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கும் தவறான சிந்தனைகள் வரும், கோபம் வரும், அவனும் ஜாதி பார்க்குறான், எல்லாம் செய்கிறான், தவறுகள்லாம் செய்கிறான். தவறு செய்யும்போது கவனிங்க, ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள அந்த பாவம் எங்கே தங்கி இருக்குதுன்னா ஆவியில் தங்கி இருக்கும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு அது ஆவியில் போகாது, ஆத்மாவிலே நிற்கும். ஆத்மா ஆவியில் போயிட்டு என்ன பண்ணாதுன்னா ஒர்க் பண்ண முடியாது, ஆவிக்குள்ளே போக முடியாது. அது என்னென்னா உள்ளே போகாதபடிக்கு சீல் பண்ணியாச்சு. ஆண்டவர் புது சிருஷ்டியாக மாற்றிட்டாரு. திரும்பி ஒரு வேளை இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை பாஸ்டர், ஆவியில் போவோம் பாவம் அப்படின்னா, இப்போ திருப்பி அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான் அப்படின்னா உடனே அந்த பாவம் அவனுடைய ஆவியில் போயிடுச்சுன்னா, ஆவியில் இருக்கிற பாவத்தை கழுவணும்னா திரும்ப இயேசு சிலுவையில் மறிக்கணும், ரத்தம் சிந்தணும். அப்போது இயேசுவை என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு நாளும் இயேசு என்ன பண்ணணும், சிலுவையில் தொங்கணும், ரத்தம் சிந்தி மறிக்கணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பாவம் செய்யும்போது திருப்பி அவனுடைய பாவம் ஆவிக்குள்ளே போயிடுச்சுன்னா ஆவியில் இருக்கிற பாவத்தை கழுவ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்ற வார்த்தை நிறைவேறணும்னா ஆவியில் இருக்கிற பாவத்தை சுத்திகரிக்கணும்னா இயேசு திரும்பவும் ரத்தம் சிந்த வேண்டியதாக ஆயிடுமே. அல்லேலூயா. இயேசு ஒரே முறை பலியானார், பூரண பலியானார். அவர் இன்னொரு முறை பலியாக வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அப்போது நம்ம ரட்சிக்கப்பட்டவன் தவறு செய்யும் போது இந்த பாவங்கள் அவனுக்குள்ளே எங்கே போய் நிற்குது? ஆத்மாவில் நிற்குது, ஆவியில் போகவே முடியாது. அதனால தான் அவர் யோவான் எழுதும்போது சொல்கிறாரு, நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்போது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இயேசுவை ஏற்றுக்கணும், உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய ஆவி பரிசுத்தமாக்கப்பட்டு கழுவப்பட்டு நீதியாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாக மாறிவிட்டது. தேவனுடைய பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆலயமாக உங்கள் ஆவி மாறிவிட்டது. இப்போ அதில் திருப்பி பாவம் உள்ளே வந்துச்சுன்னா இப்போ இன்னொன்று நடக்கணும், பரிசுத்தவான்கள் வெளியே போய் ஆகணும். பாவம் உங்கள் ஆவியில் வந்தால் பரிசுத்தவான் என்ன பண்ணணும்? வெளியே போகணும். பரிசுத்தவான்கள் வெளியே போயிட்டார்னா நீங்கள் சபைக்கே வரமாட்டீங்க, நீங்கள் சபைக்க வரமாட்டீங்க. ஏன்னா பரிசுத்தவான்கள் வெளில போன உடனே ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு வெளியே புறப்பட்டு போகும்போது அந்த வீடு வெறுமையாக காலியாக இருக்குதுன்னு தெரிஞ்சா அது என்ன பண்ணுதான்? தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டி கொண்டு அங்கே குடி இருக்கும். அப்போ அந்த மனுஷனுடைய
முன்னிலைமை பார்க்கலாம் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்போ அப்போ ஆவியில் நம்முடைய ஆவிக்குள்ள பரிசுத்தர் வாசம் பண்ணலன்னா இந்த அசுத்தாவி என்ன பண்ணிடும், அது திரும்ப உள்ளே வரும். அது வரும்போது அது ஒன்றா வராது, எக்ஸ்ட்ரா ஒரு 7 எடுத்துகிட்டு வந்து உள்ளே 8 பூந்து எல்லாம் உள்ளே சேர்ந்து இந்த மனுஷன் முன்னாடி இருந்த பாவியாக இருந்ததை விட ரொம்ப மோசமான பாவியாக போயிடுவான். அதுக்கு தான் பாருங்க, நம்மளுக்கு சின் கான்ஷியஸ் அதிகமாக வரக்கூடாது. நான் ஒரு பாவின்னு ரொம்ப ஒரு கிறிஸ்தவன் முழுமையாக அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பிசாசுடைய பொய்யான ஒரு உபதேசம், பிசாசுடைய தந்திரமான ஒரு பொய் உபதேசம் என்னென்னா, ஒரு கிறிஸ்தவன் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டான், ஒரு வேளை பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னோடனே அவன் செய்யக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலை செஞ்சிட்டாயா, இப்போ என்ன பண்ண முடியும்? செஞ்சிட்டான், ஒரு தவறு செஞ்சிட்டான், பாவம் செஞ்சிட்டான், சந்தர்ப்ப சூழ்நிலை. இப்போ எல்லாருமே அவன் செய்யக்கூடாதுன்னு தான் வாழ்ந்தான், செய்யணுன்ட்டு ஆசையோடு வாழல, செய்யக்கூடாதுன்னு தான் வாழ்ந்தான், செஞ்சிட்டான். இப்போ உடனே அவன் பாவம் செஞ்சிட்டான், உடனே அவனுக்குள்ளேருந்து பரிசுத்தவர் போயிட்டாரு, பிசாசு வந்துட்டானா அவன் அடுத்தது பின்வாங்கி போயிடுவான். அப்படி பார்த்தா இன்றைக்கி சர்ச்சில் ஒரு ஆள் உட்காந்து இருக்க முடியாது. சர்ச்சு எந்த சர்ச்சிலையும் ஒரு ஆத்மா கூட இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆத்மா இயேசுவை ஏற்றுக்குன்னு பரிசுத்தமாக்கப்பட்டு ஒருவேளை ஒரு 10 நாள் பாவம் செய்யாமல் இருக்கும், பரிசுத்தன் உள்ளே இருப்பார். 11ஆம் நாள் செஞ்சிருமே, ஒன்று 11 செய்யும், ஒன்று 21 செய்யும், இன்னொன்று 31 செய்யும், இன்னொன்று 41 செய்யும். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, ஒரு 101 வரைக்கும் தாங்கும். கண்டிப்பாக 101ஆவது நாளில் ஏதாவது ஒன்று செஞ்சிடும். அப்போது பரிசுத்தவர் எடுக்கப்பட்டு இந்த பாவம் ஆவியில் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? பின்வாங்கி போயிடுவாங்க. அப்போ சபையில் வந்து சபைக்கு இவ்வளோ பெரிய இடம்லாம் தேவையில்லை, ஒரு 10 இடம் வச்சு நடத்தலாம், கண்டிப்பாக சொல்லிடலாம். எல்லாம் எவ்வளோ பேர் வந்தாலும் கொஞ்ச நாள் என்ன ஆகிடுவாங்க, எல்லாரும் போயிடுவான், எல்லாம் பின்வாங்கி போயிடுவான். ஏன்னா எப்படியோ கொஞ்ச நாள் போயிடணும், இவன் 1ஆம் தேதி பாவம் செய்வானா 2ஆம் தேதி செய்வானா தெரியாது, கண்டிப்பாக எதுவும் செய்வான். சும்மா யோகியமாக இருந்துருவானா, கசப்பு வரும், கோபம் வரும், சண்டை வரும், இல்லை இச்சை வரும், சில நேரத்தில் பண ஆசை வரும், என்னென்னமோ வரும். அப்போ இதான் செஞ்சிருவான், அவனு போட்டுவார். அப்போ இதுதான் ரட்சிப்பா, இதுதான் தேவனுடைய திட்டமா? இதுக்காக தான் இயேசு சிலுவையில் தொங்குனாரா, ஜீவனை கொடுத்தாரா, ரத்தம் சிந்தினாரா? இதுதான் முடிவா? யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் நல்ல நியாயமாக யோசிச்சு பாருங்க. சும்மா மனுஷனை பார்த்து பாவி 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 அப்படின்னு சொல்கிறவங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுதான் தேவனுடைய திட்டமா? இப்படி வந்து எல்லாம் ரட்சிக்கப்பட்டு 11ஆவது நாளில் ஒன்றும் இல்லாமல் போகிறது, ஒரு வேளை 20 நாளில் ஒன்றும் இல்லாமல் போகிறது, 30 நாளில் ஒன்றும் இல்லாமல் போகிறது. இதுக்காக இயேசு சிலுவையில் வானத்தை விட்டு பூமியில் வந்து விலையேற பெற்ற ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி பரிசுத்தம் உள்ளவராக ஏன் வரணும்? ஏன் இதெல்லாம் செய்யணும்? எல்லாரும் பின்வாங்கி போகிறதுக்காக இயேசு சிலுவையில் தொங்கினாரு? கிடையாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் எப்படி போதிக்கிறாங்கன்னா, நீ பாவி, அதை ஒத்துக்கோ முதல்ல அப்படின்றாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, யோவான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீங்கள் பாவின்னு சொல்ல நமக்குள் பாவம் இல்லை என்போமானால். வித்தியாசம் இருக்குது. நான் பாவின்னு சொல்கிறதுக்கும் எனக்குள்ள பாவம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. இது கருப்பு சட்டுன்னு சொல்கிறதுக்கும் இந்த சட்டில் சின்ன கருப்பு புள்ளி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இருக்கா இல்லையா? ஹலோ, நீங்கள் கருப்பு சட்டா கருப்பு புள்ளி இருக்குதா உங்களுக்குள்ள? ஹலோ சொல்லுங்க, நீங்கள் கருப்பு சட்டையாக இருக்கிறீங்களா? உங்கள் சட்டையில் கருப்பு புள்ளி இருக்குதா? அது நியாயம் தானே? நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், அது வேற. ஆனால் நான் பாவின்னு சொல்கிறது அது தப்பு. யோவான் வந்து நீங்கள் பாவின்னு சொல்லல, புரியுதுங்களா? நீங்கள் பாவின்னு சொல்லலை. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா யாக்கோபு எழுதும்போது சொல்கிறாரு, விபச்சாரரே விபச்சாரிகளின்னு எழுதுறாரு. அப்போது எதை வச்சு எழுதுறாரு? அவர் ஆவிக்குரிய ரீதியில் சொல்கிறாரு, நீ வந்து தேவனையும் வணங்குற, உலக பிரகாரமாக என்ன பண்ணுற, உலகத்தின் இச்சைகளையும் என்ன பண்ணுற, போய் ஈடுபடுற, உலகத்தின் காரியங்களையும் ஈடுபடுற, தேவனையும் வணங்குற, இப்படி 2 பக்கமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களால திட்டி எழுதுறாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கவனிங்க, எங்குமே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை பரிசுத்த வேதம் பாவின்னு சொல்லலை. பவுல் சொல்கிறார், பாவிகளில் பிரதான பாவி நான். ரட்சிக்கப்பட்ட பின்னாடி சொல்லல, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன், அப்படிப்பட்ட என் மேலே கூட தேவன் கிருபையை காட்டினாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் போய் எழுதுறாரு. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவிகளே பிரதான பாவியாக இருக்குன்னு சொல்லல. நல்லா கவனிங்க, நானும் இயேசு சபையை துன்பப்படுத்தின பாவிகளிலே பிரதான பாவியாக இருந்தேன், என்னையும் தெரிந்து கொண்டாரு, என்னையும் ரட்சித்தாரு, என்னையும் அப்போஸ்தலனா மாற்றினாரு, என்னையும் பயன்படுத்துகிறார் அப்படின்றது தான் அதை மென்ஷன் பண்ணார ஒழிய நான் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி பெரிய பாவியாக இருக்குன்னு சொல்லல. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ நமக்கு என்ன கான்ஷியஸ் வேணும்? சின்னா சன்னா? நீங்கள் ஹலோ,
நீங்கள் சன்னா சின்னா? சன்னுங்க, பிள்ளைகள். அதுக்கு தான் கவனமாக கேட்கணும். சபைக்கு போகிறது அதுக்காக தான். கிறிஸ்தவர்களாகி நம்ம பாவிகள் கிடையாது. அதுதான் கிறிஸ்தவர்கள் போயிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி முட்டி போட்டு பாவி வந்திருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. அது வந்து பரிசுத்த ஆவியினர் துக்கப்படுத்துகிற ஒரு வார்த்தை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் வேத வசனம் சொல்லுது. இப்போ அதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பாவம் செஞ்சினா உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் துக்கப்படுகிறார். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயம் நீங்கள் நான் ஒரு பாவின்னு சொன்னாலுமே உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஏன்னா அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நீங்கள் பாவி கிடையாது. நீங்கள் பாவியார்னா பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வரவே மாட்டார். தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்போ என்ன நடக்குதுன்னா பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வருகிறார். பரிசுத்தாவியானவர் வந்து ஒரு மனுஷன் ரட்சிப்பில் என்ன நடக்குது கவனிங்க. ஒரு ஆள் இயேசுவை பற்றி சொல்கிறாரு. பரிசுத்தாவியானவர் பக்கத்தில் நின்று பேசுகிறாரு. இயேசு ஏற்றுக்கோ, நல்லா இருப்ப, உன் பிரச்சனை மாறும், உன்னுடைய போராட்டம் மாறும், உனக்கு நல்ல வாழ்க்கை வரும், நீ நல்லா இருப்ப. பரிசுத்தாவியானவர் சொல்லுவார் இந்த பக்கம் நின்று. இந்த பக்கம் பிசாசு சொல்லும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்பாத, இவங்க மதம் மாத்துறானுங்க, உன்னை எடுத்துன்னு போய் சர்ச்சில் உட்கார வச்சு துட்டு சம்பாதிப்பானுங்க, வேணாம் அப்படின்னு பிசாசு சொல்லுவான். இது பிசாசு எப்போ அப்படி தான் பேசும். உன்னை மதம் மாத்தினான், நம்மளாம் இந்த ஜாதி, நம்ம மதம் மாறக்கூடாது, அதெல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க மதம். கிறிஸ்தவம் தாழ்த்தப்பட்ட மதமே கிடையாது. இருக்கிற எல்லாத்தையும் விட உயர்ந்தது, ரொம்ப சுப்ரீம் அப்படின்னு சொன்னால் அது கிறிஸ்டியானிட்டி தான். கிறிஸ்தவத்துக்குள்ளே வருது தான் எல்லாத்தையும் விட சூப்பர். இதை பற்றி பிசாசு எப்படிலாம் வந்து திசை திருப்பி விட்டுருக்கான் பாருங்க. அதை தாழ்ந்த ஜாதிகாரம் இருக்கிற மதம், நம்ம தான் உயர்ந்த ஜாதி, நம்ம ஜாதிகாரெலாம் அதில் போகக்கூடாது, நீ வேணாம், ரசிக்கப்படாது, ஏசு ஏற்றுக்காது, வேணாம், கோயிலெலாம் போவாத அப்படின்னுவான் அவன். ஆவினர் சொல்லுவார், உனக்கு ஒரே வழி தான், நீ நல்லா இருக்கணும்னா ஒரே வழி தான், ஏசுக்கிட்ட வா, ஏசு ஏற்றுக்கோ, இப்படியே சொல்லிட்டே இருப்பார். அப்போ அந்த மனுஷன் பாருங்க, அவனுக்கு சுயாதீனம் இருக்குது. இது எப்படின்னா, தேவன் ஆதியில் அந்த தோட்டத்தை உண்டாக்கி அதில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வச்சு, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அந்த மனுஷனுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து, நீ சாப்பிடலாம், சாப்பிடாமலும் இருக்கலாம், என்னது சாப்பிடலாம், சாப்பிடாமலாம் இருக்கலாம். தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மனுஷங்கிட்ட கொடுத்துட்டாருங்க. முடிவெடுக்கிற அதிகாரம், செயல்படுத்துகிற அதிகாரம், உரிமையை மனுஷங்கிட்ட கொடுத்துட்டாரு. கடவுள் வந்து அவனை கையை பிடிச்சின்னு கட்டி போட்டு அவனை அடிச்சு டமால் டிமில் உரட்டி ஒரே அமக்கலம் பண்ணல. அந்த வேலை பண்ணுற பிசாசு பண்ணுவான். அதுதான் கிறிஸ்தவம்ன்றது வந்து மக்களுக்கு முழு உரிமை, முழு சுயாதீனம் கொடுத்து அதன் மத்தியில் பரிசுத்தமாக வாழ வைக்கிறது தான் கிறிஸ்தவம். மதம் என்ன பண்ணோன்னா, நீ இதை செஞ்சால் கடவுளும் கண்ணை நோண்டுவார், நீ அதை செஞ்சால் காதை ஒடிச்சிடுவார், நீ இதை செஞ்சால் மூக்கை பேத்துடுவார், நீ இந்த தவறு செஞ்சால் பல்ல ஒடிச்சிடுவார், இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அவனை பயங்கர கட்டுப்பாட்டில் வைக்கிறது தான் மதம். கவனிங்க, இதுதான் பிசாசு. கடவுள் வந்து மனுஷன் அப்படிலாம் வைக்கிறதே கிடையாது. தெரியுங்களா உங்களுக்கு? அப்படின்னு வைக்கணும்னா ஏவாளுக்கு அந்த மரத்தை போய் ஆதாம ஏவாலும் தொடாத படிக்க அதெல்லாம் வேலி அடிச்சிருக்கலாம், இல்லை அந்த மரத்தையே உண்டாகாமல் விட்டுட்டு இருக்கலாம். அந்த மரத்தையே என்ன பண்ணிருக்கலாம், உண்டாகாமல் விட்டுட்டு இருக்கலாம். ஏன் கடவுள் வச்சாருன்னா, நாளைக்கு எவனும் சொல்லக்கூடாது. மனுஷனுக்கு சுயாதீனம்லாம் கொடுத்தாரு கடவுள் சொல்லக்கூடாதுங்க. அவனுக்கு தவறு செய்கிற வாய்ப்பு கொடுத்தா தானேங்க அவன் வந்து செய்வானா இல்லைன்ட்டு அவனுக்கு தெரியும். அந்த வாய்ப்பை கொடுக்காம வச்சுட்டு அவன் ரொம்ப நல்லவன்னா எப்படிங்க கேள்வி கேட்பாங்க? கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் கடவுள் அவனுக்கு அந்த வாய்ப்பையும் வச்சு அவனுக்கு சுயாதீனத்தையும் கொடுத்து அதன் மத்தியில் அவன் என்ன செய்யறான்னு பார்க்குறோம். அதுதான் கடவுள் விரும்புகிறாரு. கிறிஸ்தவம் என்பது என்ன, நீ வந்து இதை செஞ்சால் கடவுள் உனக்கு இந்த சாபம் கொடுப்பாரு, அந்த சாபம் கொடுப்பாரு, நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போய்ட்டு சொல்லி பயமுறுத்தி அவனுக்கு கிறிஸ்துக்குள்ளே ஒரு வாழ்க்கை வாழ வைக்கிறது கிறிஸ்தவம் கிடையாது. அவனுக்கு முழு உரிமையும் கொடுத்து அதன் மத்தியில் அவன் தேவனை நேசித்து, நான் தேவனை நேசிக்கிறேன், நான் தவறு செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்து வாழ்றது தான் உண்மையான கிறிஸ்தவன், கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான். மீதி எல்லாம் மதம். புரியுங்களா? சரி, அப்போது இங்கே என்ன நடக்குது? மனுஷனுக்கு கடவுள் வந்து முழு உரிமை கொடுக்குறார், முழு சுயாதீனம் கொடுக்குறாரு. கொடுத்து அதன் மத்தியில் அவன் என்ன செய்கிறான் அதை தான் பார்க்குறாரு. அல்லேலூயா. சரி, அப்போது நீங்கள் வந்து ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கீங்க. இந்த இடத்துல பரிசுத்தானவர் வந்து இவங்கிட்ட தான் டிசிஷன், முடிவெடுக்கிற உரிமை யார்கிட்ட இருக்குது? மனுஷங்கிட்ட தான் இருக்குது. கடவுள் வந்து அவர் வந்து பரிசுத்தானவர் ஃபோர்ஸ் பண்ணல, ஆனால் இவன் பிசாசு ஃபோர்ஸ் பண்ணுவான், பயமுறுத்துவான். பிசாசு பயமுறுத்துவான். தெரியுங்களா? என்னென்ன சொல்ல தெரியுமா?
இயேசுவை ஏற்றுக்குனா பார், அந்த ஆளை பார்த்தியா, இயேசுவை ஏற்றுக்குன்னு எப்படி ஏழை ஆகிட்டாங்கன்னு பார்த்தியா, இந்த இயேசுவை ஏற்றுக்குன்னு இந்த ஆள் எப்படி ஆகிட்டான் பார்த்தியா, நிறைய பயமுறுத்தின்னு இருப்பான். ஆனால் இவர் பயமுறுத்த மாட்டார். இவர் வந்து சொல்வார், நீ நம்பி ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுயாதீனத்தோடு பேசுவார். அவன் பயமுறுத்தி பேசுவான். அதன் மத்தியில் ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்பொழுது உடனே என்ன நடக்குது? அவனுக்குள்ளே பரிசுத்தானவர் வந்துடுறாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே என்ன நடக்குதுன்னா, அவனுடைய ஆவியில் இருக்கிற பாவங்கள் கழுவப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவனுக்குள்ளே பரிசுத்தானவர் வந்துடுறார். உடனே அவன் என்ன சொல்கிறான்? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், இயேசுவே என் தெய்வம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ ஆவியனவர் உள்ளுக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. கவனிங்க, திரும்பி பாவம் வந்தால் எப்படி வாசம் பண்ண முடியும்? முடியாது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஆவியில் நீங்கள் பாவி கிடையாது, ஆனால் ஆத்துமாவில் பாவம் வரும். ஆத்துமாவில் எனக்குள்ளே பாவம் வரவே வராது, இருக்கவும் இருக்காதுன்னு சொல்லி எந்த தேவனுடைய பிள்ளையும் சொல்லவே முடியாது. புரியுதுங்களா? பாவி வேற, பாவம் இருப்பது வேற. புரிஞ்சுதுங்களா? அதுதான் சொன்னால், கருப்பு சட்டு வேற, சட்டில் கருப்பாக ஒரு புள்ளி இருக்கிறதுன்றது டிஃப்ரெண்ட்டு. முழுமையாக கருப்பு சட்டுன்றது பாவி. என் சட்டில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்து இருக்குதுங்கன்றது எனக்குள் பாவம் இருக்கிறது அப்படின்றது தான் வித்தியாசம். சரி, அப்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, நான் அவருடைய பிள்ளை, மகன், மகள், இந்த எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு குழந்தைய யோசிச்சு பாருங்கள். அதான் சொன்ன ஸ்டார்டிங்கில், ஒரு குழந்தை எந்த சூழ்நிலையிலையும் போய் பாருங்கள், இவர் உங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லி பாருங்கள், சொல்கிறவங்கள அடிக்கும். இவர் உங்கள் அம்மா இல்லை, இவங்க உங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லி பாருங்கள், சொல்கிறால அடிக்கும். ஆனால் கிறிஸ்தவங்க சிறு குழந்தைங்க போல மாறணும், சிறு பிள்ளைகளை போல மாறணும் இயேசு சொன்னார். நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் மாறணும். உங்களை பார்த்து யாருன்னா நீ பாவி, நீ வந்து தேவனுடைய பிள்ளை இல்லை அப்படி இப்படின்னு சொன்னால், முதல்ல வாய் மேலே போடணும். அது மாதிரி ஆளுங்களை கம்முன்னு போயா, காலங்கத்தால் வந்து என்னை பாவி நீன்னு. எனக்காக இயேசு சிலுவையில் தொங்கி அவர் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றி வச்சா, நீ மைக்க பிடிச்சின்னு பாவின்னு சொல்கிற என்ன? அதுதான் ஆண்டுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் போய் தேவனுக்கு முன்னாடி பாவி ஆகிய நான் வந்திருக்கிறேன் அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. ஆபிரகாம் ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஈசாக்கு ஜெபம் பண்ணியிருக்கலாம், யாக்கோபு ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய ஆவியில் இயேசுவின் ரத்தம் கழுவி பரிசுத்தமாக்கலை. புரியுதுங்களா? அவங்களுடைய ஆவியை இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணல? ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தார், ஆனால் இயேசுவின் ரத்தம் ஆபிரகாமின் ஆவியை கழுவி பரிசுத்தமாக்கலை. ஆபிரகாம் பரலோகம் போகல, பரதீசில் தான் இருந்தார். தெரியுங்களா உங்களுக்கு? ஆபிரகாம் எங்கே இருந்தார்? பரதீசில் தான் இருந்தாருங்க, பரலோகம் போகல. ஆனால் ஆபிரகாமே பரலோகம் எப்போ பண்ணார்னா, இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட உடனே தான் ஆபிரகாமுடைய பாவங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆபிரகாம் பரலோகத்துக்கு போக முடியும். அது ஒன்று புரிஞ்சுக்கங்க. அதனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் வேற, நாம் வேற. நமக்கு இயேசு செஞ்சது பெரிய காரியங்கள் செஞ்சுருக்கிறாரு, விலையேற பெற்ற காரியங்கள் செஞ்சுருக்கிறாரு. சும்மா மனசில் போட்டு நான் பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. ஆனால் நம்ம பாவம் செய்யக்கூடாது தான். ஆண்டோடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவு அதில் கட்டுப்பாடாகட்டும், ஒரு நல்ல தீர்மானத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். புரியுதுங்களா? அதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், தீர்மானம் இருக்கணும், வாழணும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், விலையேற பெற்ற காரியங்கள் யாருக்கு செய்யப்பட்டிருக்குது? ரட்சிக்கப்படாதவனுக்கு இயேசு செஞ்சுக்கிறாரா? உங்களுக்கு செஞ்சுருக்கிறாரா? உங்களுக்கு செஞ்சுருக்கிறார்ல. நீங்கள் அதுக்குள்ளே அந்த நன்மைக்குள்ளே வந்திருக்கிறீங்கல்ல. இல்லை, அப்போ அந்த ஆண்டவருக்கு துரோகம் பண்ணலாமா? அந்த ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம தவறு செய்யலாமா? அவரை துக்கப்படுத்தலாமா? பண்ணக்கூடாது. நம்ம அதெல்லாம் ரொம்ப பரிசுத்தமாக, நீதியாக, நேர்மையாக, நியாயமாக என்ன பண்ணணும்? மற்றவங்கள விட நம்ம அதிகமாக நல்லவங்களாக வாழ்ந்து காட்டணும். ஆனால் அதே சமயம் நான் பாவின்ற ஒரு எண்ணத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பாவி இல்லை, நீங்கள் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அவருடைய பிள்ளைகள். ஆமென்.